ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளோட மாடி தோட்டம் விளாக் தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஒரு கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான். ஃபுல்லாக நம்ம கார்டன் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். மாடி தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்டியே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நம்ம இன்னிங்க இப்போ எங்கள் தோட்டத்தை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தண்டுக்கீரைங்க, பச்சை தண்டுக்கீரை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வளர்ந்து வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த எட்ஜஸ் வந்து பாப்பா கையில் வச்சுட்ருக்கா பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்கிற எட்ஜஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும், முதல் அறுவடை. அதே மாதிரி நம்ம மறுபடியும் ஒரு 1 வீக்லேயே தளைஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மறுபடியும் எட்ஜஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 அறுவடை 4 அறுவடை கிடைக்குங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிகப்பு தண்டுக்கீரைங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேக்கில் பார்த்திங்கன்னா இது பச்சை தண்டுக்கீரை, அந்த பக்கம் இருக்கிறதும் பச்சை தண்டுக்கீரை. அழகாக சூப்பராக வந்துடுச்சு. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். அப்படியே அந்த கீரை செடியை கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க மேடமு. அழகாக இதுவும் பச்சை தண்டுக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கீரை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் பெரிய பெரிய செடிகளை மட்டும் நம்ம பறித்து அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து நம்ம அந்த கீரை வந்து அறுவடை நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க, எடுத்துகிட்டு நம்ம மாற்றி வச்சிடணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ரோஸ் செடிங்க. ரோஸ் செடி பார்த்திங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா எட்ஜில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கற்றாழை வந்து கட் பண்ணி பீசஸாக பண்ணி இந்த மாதிரி சொருவி விட்டுறணுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி வந்து காஞ்சு போகாமல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். அந்த செடி சீக்கிரமாக நமக்கு தளிர் விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ தளிர் விட்டுருக்குன்னு. இந்த மாதிரி கற்றாழை வைக்காமல் சும்மா நம்ம கட் பண்ணி விட்டோம்னா எட்ஜஸ் எல்லாம் காய ஆரம்பிச்சு அந்த செடி வந்து நமக்கு தளிர் விடாமையே காஞ்சு போயிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா 2 தண்டுக்கீரை தான் போட்டிருக்கோம். அடுத்தது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா 7 டேஸுங்க. 7 டேஸ் வந்து நமக்கு ஆல் டைம்ஸ் எப்போவுமே ஃப்ளவர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நிறைய வீடியோஸில் வந்து நீங்கள் 7 டேஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பூ பிடிச்சிருக்குங்க. அதை இன்றைக்கி நம்ம அறுவடையும் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளவர்ஸ் ஹார்வெஸ்ட் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது நம்ம கார்டனில் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு ஃப்ளவர்ஸை மட்டும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி தான், பாப்பா தான் பறிச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய பூ பூத்துருக்கு நம்ம கார்டனில். செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குங்க, வெரைட்டி. ஆனால் எல்லா கலர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து பூக்கள் கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது. இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் நமக்கு. அப்புறம் இதே மாடல் ஃப்ளவர்ஸில் பார்த்திங்கன்னா சாண்டல் கலர்லேயும் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். மற்ற அடுக்கு செம்பருத்தியிலலாம் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு சுற்று வந்திருக்கிற இந்த செம்பருத்தி மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் நமக்கு ரெகுலராகவே டெய்லி 10 பூவெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. இன்றைக்கி நமக்கு பூஜைக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ் கிடச்சிச்சு வீட்டில். பாப்பாவே நானே போய் எல்லாமே பறிக்கணும்னு சொல்லிட்டு அவளே ரொம்ப ஆசைப்பட்டு பறிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஃப்ளவர் இருந்ததுனால அவங்களே எல்லாமே அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா மாடி தோட்டம் வீடியோ பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. ஒரு லாங் கேப் தான் சொல்லணும். ஓரளவுக்கு செடிகள் எல்லாமே இருக்குது. கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் செடிகள் தாங்க இருக்குது. அந்த கொஞ்சோண்டு செடியுமே நான் எவ்வளோ வீடியோஸ் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள். மாடி தோட்டம் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயந்தான். இந்த செம்பருத்தி பூ மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அரளிப்பூ செடியெல்லாம் கூட வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு காமனான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிட்டோம்னா எப்போவுமே நமக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நிறைய பூ பின்னாடி போயிட்டாங்க. பின்னாடியும் போய் சுற்றி பறிச்சிட்ருக்காங்க எங்கள் மேடமு. நிறைய பூ இருந்ததுனால அவங்களுக்கு ரொம்ப ஒரு குஷியாக இருந்தாங்க. பாருங்கள் கை நிறைய பூ பறிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்களே டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டில் பார்த்திங்கன்னா அவங்களே ஒவ்வொரு ஃப்ளவராக வச்சு டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பெரிய வீடியோ தான், போரிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாப்பா வந்து அவளே ஆசைப்பட்டு பறித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவும் நான் கட் பண்ணாமே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பா பார்த்திங்கன்னா 7 டேஸ் ரோஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க.
இது ஒரு 10 பூவுக்கு மேலேயே இருந்துச்சுங்க இன்றைக்கி பறிக்கிறதுக்கு. இது வந்து சீசனே கிடையாதுங்க, எல்லா டைம்ஸ்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது தான். நல்லா தழைஞ்சு வந்து பூக்கள் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம ட்ரிம் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் தழைஞ்சு வந்து மறுபடியும் பூக்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நம்ம ட்ரிம் பண்ணி விட்டு அது தழைஞ்சு வந்து பூக்கள் பிடிக்கிற அந்த ஒரு 1 மந்த் கேப் தான் நமக்கு பூக்கள் இல்லாமல் இருக்கும். மற்ற எல்லா டைம்லேயுமே இது வந்து ஃப்ளவர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நமக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் நம்ம கார்டனில் பார்த்திங்கன்னா என்னென்ன செடி இருந்தது, லெமன் கிராஸ் இருந்தது, காலிவேரா இருந்துச்சு, என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. வல்லாரை எல்லாமே இருந்துச்சு. நம்ம மாடி தோட்டத்திலிருந்து பறிக்கிற வல்லாரை கீரையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வல்லாரை பவுடர் வந்து நம்ம சகோதரி ஃபுட் ப்ராடக்ட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட மாடி தோட்டத்தில் தான் வர அந்த கீரைகளில் தான் வந்து இயற்கையான முறையில் தான் நாங்கள் அதுவும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். என் சிஸ்டர் வீட்டு மாடி தோட்டம், எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் தான் வந்து வர கீரையில் தான் வந்து நாங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள் சூப்பராக ஃப்ளவர்ஸ் பாருங்கள், இன்றைக்கி எத்தனை ஃப்ளவர்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.